பிரைஸ் த லார்ட். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இந்த நல்ல காலை வேளையில் கர்த்தருடைய வார்த்தை மூலமாய் உங்கள் யாவரையும் சந்திப்பதிலே நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். சங்கீதம் 85 சங்கீதம் 6 சொல்லுகிறது, நீர் எங்களை திரும்ப உயிர்ப்பிக்க மாட்டீரோ. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, தேவன் தம்முடைய வார்த்தையின் மூலமாய் நம்மை உயிர்ப்பிக்கிற தேவனாக இருக்கிறார். சங்கீதக்காரன் சொல்லுகிறார், ஆண்டவரே, எங்களை நீர் திரும்பவும் உயிர்ப்பிக்க மாட்டீரோ என்று எழுதுகிறார். இந்த வருடத்தின் கடைசி நாட்களில் நாம் வந்து கொண்டிருக்கிறோம். இந்த வருடத்தின் கடைசி நாட்களில் வந்திருக்கிற நம்முடைய வாழ்க்கையில் நம்மை ஆண்டவர் உயிர்ப்பித்து எழுப்ப வேண்டும். ஒரு உயிர்ப்பிக்கிற வல்லமை நமக்குள் காணப்பட வேண்டும். நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அவர் உயிரோடு கூட எழுந்தார். எனவே அவரை ஆராதிக்கிற நம்முடைய வாழ்க்கையிலையும் அந்த உயிர்ப்பிக்கிற வல்லமை கிரியை செய்ய வேண்டும். எனவே இந்த இறைவார்த்தை கேட்கிற ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளும் சங்கீதக்காரன் சொன்ன அந்த வார்த்தையை நினைவு கூர்ந்து, ஆண்டவரே, நீர் எங்களை திரும்பவும் உயிர்ப்பிக்க மாட்டீரா என்று நாம் வேண்டுதல் செய்ய வேண்டும். வெளிப்படுத்தல் சபைக்கு ஆண்டவர் சொல்லும் பொழுது, நீ உயிர் உள்ளவன் என்று பெயர் பெற்றும் செத்தவனாய் இருக்கிறாய் என்று சொல்லுகிறார். இந்த காலை நேரத்தில் இறைவார்த்தை கேட்கிற தேவனுடைய பிள்ளைகளை, இன்றைக்கு அநேக தேவனுடைய பிள்ளைகள் இந்த ஆவிக்குரிய வாழ்க்கையில் செத்து போனவர்களைப் போல காணப்படுகிறார்கள். உயிரற்ற மனிதர்களாக காணப்படுகிறார்கள். எனவே இந்த இறைவார்த்தை கேட்கிற நம்முடைய வாழ்க்கையில் நாம் உயிர்ப்பித்து எழும்புகிற ஆவிக்குரிய அனுபவத்தில் உயிருள்ள ஒரு ஜீவனுள்ள சாட்சியாக நம்மை ஆண்டவர் எடுத்து பயன்படுத்த வேண்டும். ஒரு உயிர் பெற்று ஆவிக்குரிய வாழ்க்கையில் செத்துப்போன நிலைமை மாறி ஒரு உயிர் பெற்று எழும்புகிற ஒரு கிருபை நமக்கு ஆண்டவர் தருவதாக. அல்லேலூயா. சங்கீதக்காரன் 119 சங்கீதம் 93 வாசிக்கும்போது, நான் ஒருபோதும் உம்முடைய கட்டளைகளை மறக்க மாட்டேன், அவைகளால் நீர் என்னை உயிர்ப்பித்தீர் என்று எழுதுகிறார். இந்த காலை நேரத்தில் இறைவார்த்தை கேட்கிற தேவனுடைய பிள்ளைகளே, ஒருவேளை நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் நாம் செத்துப்போன நிலைமையில் இருக்கலாம், உயிரற்ற நிலைமையில் இருக்கலாம். ஆனால் அந்த உயிரற்ற நிலைமையில் இருக்கிற நம்முடைய வாழ்க்கையில் கர்த்தருடைய வேதம், கட்டளைகள், அவருடைய பிரமாணங்கள், நியாயங்கள், அவைகளை நாம் ஒருபோதும் மறக்காமல் அந்த வார்த்தைகளை நாம் நினைத்து கொண்டிருக்கும் பொழுது அந்த வேத வசனங்கள், அந்த கட்டளைகள், நியாயங்கள் நம்மை உயிரடைய செய்கிறது என்று சொல்லி இங்கே சங்கீதக்காரன் எழுதுகிறார். ஆண்டவர் எசேக்கியேல் தீர்க்கதரிசியே உலர்ந்து போன எலும்புகள் நிறைந்த பள்ளத்தாக்கிலே கொண்டு போய் விடுகிறார். அந்த உலர்ந்து போன எலும்புகள் இருந்த பள்ளத்தாக்கில் இருக்கிற அந்த எலும்புகளை பார்த்து எசேக்கியேல் தீர்க்கதரிசியிடம் ஆண்டவர் கேட்கிறார், எசேக்கியேலே, இந்த உலர்ந்து போன எலும்புகள் உயிரடையுமா என்று கேட்கிறார். அப்பொழுது இவன் சொல்லுகிறான், ஆண்டவரே, அது நீர் அறிவீர் என்று சொல்லும் பொழுது ஆண்டவர் சொன்ன பதில் என்ன? இந்த உலர்ந்து போன எலும்புகள் உயிரடைய வேண்டுமானால் அந்த எலும்புகளை பார்த்து கர்த்தருடைய வார்த்தையை நீ சொல் என்று சொல்லுகிறார். இந்த எசேக்கியேலும் கர்த்தருடைய வார்த்தையை அந்த எலும்புகள் மத்தியில் கர்த்தருடைய வார்த்தையை அறிவிக்கிறான். கர்த்தருடைய வார்த்தையை அறிவிக்கும் போது அந்த உலர்ந்து போன எலும்புகளுக்குள்ளே ஒரு அசை உண்டானது. அந்த உலர்ந்து போன எலும்புகள் தன் எலும்புகளோடு ஒன்று சேர்ந்து நரம்புகள் உண்டாகி, சதைகள் உண்டாகி, தோல் உண்டாகி, இறுதியில் அந்த உலர்ந்து போன எலும்புகள் மகா பெரிய சேனை எழும்பி காலுண்டி உயிரடைந்து நின்றது. அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தருடைய வார்த்தையை கேட்ட நம்பிக்கையற்று போயிருந்த, உலர்ந்து போயிருந்த அந்த எலும்புகள் உயிரடையும் என்றால், இந்த இறைவார்த்தை கேட்கிற உங்கள் வாழ்க்கையிலையும் கர்த்தர் ஒரு உயிரடைகிற கிருபை செய்வாராக. அல்லேலூயா. சரீரத்தில் செத்து போயிருக்கலாம், பல உறுப்புகள் செயலிழந்து போயிருக்கலாம், பலவீனப்பட்டிருக்கலாம். கர்த்தருடைய வார்த்தை இன்றைக்கு உங்களை நோக்கி வரும்பொழுது நீங்கள் உயிரடைவீர்கள். எந்தெந்த உறுப்புகள் பலவீனமாக இருக்கிறதோ, பலவீனப்பட்டிருக்கிறீங்களா, வியாதிவாய்ப்பட்டிருக்கிறீங்களா, சோர்ந்து போயிருக்கிறீங்களா, கர்த்தருடைய வார்த்தை இன்றைக்கு உங்களை நோக்கி வருகிறது. கர்த்தருடைய வார்த்தை உங்களை உயிரடைய செய்ய போகிறது. அல்லேலூயா. எனவே தேவனுடைய வார்த்தை நம்மை உயிரடைய செய்கிறது. அப்போ தேவனுடைய வார்த்தை நம்மை எப்படி உயிரடைய செய்கிறது என்றால், 119 சங்கீதம் 94 வாசித்து பார்த்தீங்கன்னா, உம்முடைய கட்டளைகளை ஆராய்கிறேன். ஒவ்வொரு நாளும் ஒரு தேவனுடைய பிள்ளை தேவனுடைய வசனத்தை ஆராய்ந்து கொண்டே இருக்கணும். அந்த வசனத்தை ஆராய்ந்து கொண்டிருக்கும் பொழுது, தேவனுடைய வார்த்தையை ஆராய்ந்து கொண்டிருக்கும் பொழுது நாம் உயிரடைகிறோம். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா, 119 சங்கீதம் 95 உம்முடைய வார்த்தைகளை சிந்தித்து கொண்டே இருக்கிறேன். அல்லேலூயா. நம்ம நடக்கும்போதும் போகும்போதும் வேலை செய்கிற இடத்துலையும் நம்ம வாசித்த கேட்ட வசனங்களை நம்ம சிந்தித்து கொண்டே இருக்கணும். அப்படி சிந்தித்து கொண்டிருக்கும் பொழுது நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் நாம் உயிரடைகிறோம். மூணாவது பார்த்தீங்கன்னா, 119 சங்கீதம் 97 வாசித்து பார்த்தீங்கன்னா, நாள் முழுதும் அது என் தியானமாக இருக்குது. அப்போது ஒவ்வொரு நாளும் நம்ம வசனத்தை என்ன செய்யணும்? நாள் முழுதும்
நம்ம எங்கே சென்றாலும் அந்த வசனத்தை நம்ம தியானித்து கொண்டே இருக்கணும். நடக்கும் பொழுது, மற்றவங்கள்ட்ட பேசி கொண்டிருக்கும் போது, வேலை செய்து கொண்டிருக்கும் போதும் அந்த வசனத்தை நம்ம என்ன செய்யணும்? தியானம் பண்ணி கொண்டே இருக்கணும். அப்படி தியானம் பண்ணி கொண்டிருக்கும் பொழுது நாம் என்ன செய்யணும்? நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் உயிரடைகிறோம். 119 சங்கீதத்தில் 104 வசனம் சொல்லுகிறது, உணர்வடைகிறேன், எல்லா பொய் வழியிலும் வெறுக்கிறேன். கட்டளைகளை வாசிக்கும்போது, தியானிக்கும்போது நான் உணர்வடைந்து எல்லா பொய் வழிகளையும் நான் வெறுக்கிறேன் என்று சொல்லுகிறான். அப்போது ஒவ்வொரு நாளும் கட்டளைகளை நம்ம ஆராயும் போது, அந்த வசனத்தை சிந்தித்து கொண்டிருக்கும்போது, நாள் முழுவதும் நம்ம தியானம் பண்ணி கொண்டிருக்கும்போது நம்முடைய வாழ்க்கையில் ஒரு உணர்வு, அல்லேலூயா, மரித்து போன செத்து போன சரீரத்தில் அந்த எலும்புகளுக்குள்ள ஒரு அசை உண்டானது போல நமக்குள்ளே ஒரு உணர்வு உண்டாகும். உணர்வு உண்டாகி நம்ம பொய் வழிகளை விட்டு விலகி பரிசுத்தமான வழியை நோக்கி நடப்பதற்கு நமக்கு தேவன் கிருபை தருவாராக. எனவே இந்த இறைவார்த்தை கேட்கிற தேவனுடைய பிள்ளைகள் ஒவ்வொரு நாளும் வேத வசனங்களை ஆராய்ந்து கொண்டே இருங்கள். ஒவ்வொரு நாளும் வேத வசனத்தை சிந்தித்து கொண்டே இருங்கள். ஒவ்வொரு நாளும் வேத வசனம் தியானம் பண்ணி கொண்டு இருங்கள். அல்லேலூயா. எனவே நம்முடைய வாழ்க்கையில் ஒரு உணர்வை கத்தர் கொடுப்பார். உயிர் அடைகிற கிருபை கத்தர் கொடுப்பார். 119 சங்கீதம் 154 வசனம் சொல்லுகிறது, உம்முடைய வார்த்தையின்படி என்னை உயிர்ப்பியும். அல்லேலூயா. இந்த கர்த்தருடைய வார்த்தை நம்மை உயிர்ப்பிக்கும், நம்மை ஆஸ்வதிக்கும். ஜெபிப்போமா? பரலோக தேவனே, இந்த இறைவார்த்தை கேட்ட ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளுக்காக நான் ஜெபிக்கிறேன். இந்த இறைவார்த்தை கேட்ட ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளும் ஆவிக்குரிய வாழ்க்கையில் உயிரடைய உதவி செய்வீராக. இந்த இறைவார்த்தை கேட்ட ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளும் கர்த்தர் ஆஸ்வதிங்க. இந்த நாளுக்குரிய கிருபை கொடுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன். காட் பிளஸ் யூ. உங்கள் யாவரையும் கர்த்தர் ஆஸ்வதிப்பாராக. ஆமேன்.